நஹ்மதுல்லாஹல் அலீம் வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாது. அன்பான பெரியோர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ்வின் அருளால் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு மார்க்கம் சம்பந்தமாக பேசுவதற்கும் கேட்பதற்கும் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய எல்லா தேவைகளையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவானாக. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் மூமின்களாக ஆக்கியதோடு மட்டுமல்லாமல் தொழுகையாளிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ் எப்படி ஈமானுடைய பாக்கியத்தை எல்லோருக்கும் கொடுப்பதில்லையோ அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா தொழுகையினுடைய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லா மூமின்களுக்கும் கொடுப்பதில்லை. அல்லாஹ் யாருக்கு அருள் செய்ய நாடுகிறானோ, அவனுடைய ரஹ்மத்தை யார் மீது அதிகமாக பொழிய செய்வதற்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களைத்தான் அல்லாஹ் பள்ளிவாசலின் பக்கம் அழைக்கிறான். அவர்கள் எவ்வளவு பெரிய சூழ்நிலையில் இருந்தாலும் தொழாமல் இருப்பதால் அவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்காது. இப்போ அந்த வகையில் பார்க்கிற போது அல்ஹம்துலில்லாஹ் நாமெல்லாம் நம்மையெல்லாம் அல்லாஹ் தஆலா தொழுகையாளிகளாக, தொழுகையினுடைய தொடர்புள்ளவர்களாக, பள்ளிவாசலுடைய தொடர்புள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். அருமையான பெருமக்களே, தொழுகையாளிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருப்பதனால் தொழுகை சம்பந்தமான சில விஷயங்கள், சில சட்டங்கள், நம்ம மார்க்கத்தினுடைய சில மசாயில்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் நிறைய மக்களுக்கு சிந்தனையில் இருக்கிற ஒரு விஷயம், தொழுகையின் போது சஜிதாவில் துஆ கேட்கலாமா? தொழுது கொண்டிருக்கிற போது அத்தஹியாத் ஓதி முடித்ததற்கு பின்னால் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையாக கேட்கலாமா? இது பெரும்பான்மையான மூமின்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு கேள்வி. அது எல்லாருக்கும், எல்லா மனிதருக்கும் அல்லாஹ் தஆலா சில தேவைகளை வைத்திருக்கிறார். தேவையில்லாதவன் என்றால் அல்லாஹ் மட்டும்தான். இப்போ நம்முடைய தேவைகளை, நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக வல்ல ரஹ்மானிடம், அல்லாஹ்விடம் நாம் தொழுகையின் போது சஜிதாவில் இருக்கிற போதோ அல்லது அத்தஹியாத்தில் இருக்கிற போதோ நாம் துஆ கேட்கலாமா என்பது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, அப்படி துஆ கேட்கிற போது அரபியில் தான் கேட்கணுமா அல்லது நம்முடைய தாய்மொழி தமிழ்லையே கேட்கலாமா? ஏன்னா எல்லோருக்கும் அரபி உலமாக்களை தவிர உள்ள பொதுமக்களுக்கு அரபி வாசகத்தை போல் அரபி வாசகம் அமைத்து தன்னுடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு அரபி சம்பந்தமான ஞானங்கள் இல்லாததால் இப்போ தாய்மொழியிலையும் சில பேர் கேட்குறாங்க. எப்போ? தொழுகையிலே சஜிதாவில் இருக்கிற போது அல்லது அத்தஹியாத்தெல்லாம் ஓதி முடிப்பதற்கு பின்னால் கடைசியாக என்ன செய்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு அதை கொடு, இதை கொடு என்று சொல்லி எல்லாம் தன்னுடைய தேவைகளை என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு பழக்கத்தையும் நாம் மூமின்களிடத்தில் பார்க்கிறோம். இப்போ இது சம்பந்தமான சில தெளிவுகளை நாம் என்ன செய்யணும், ஹதீஸுகளின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், நாம் தொழுகையாளிகளாக இருப்பதால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன்னி நுஹீது அன் அக்ரா அல் குர்ஆன ராக்கிஅன் அவ் சாஜிதா. ருக்கு செய்த நிலைமையிலேயும், அதாவது ருக்குவில் இருக்கிற போதும் சஜிதாவில் இருக்கிற போதும் நான் குர்ஆன் ஓதுவதை தடுக்கப்பட்டிருக்கிறேன். குர்ஆன் ஓதுவதை நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ குர்ஆன் தொழுகையில் எப்போ தான் ஓதணும்? நிற்கிற போது தான் ஓதணும். ருக்குவில் இருக்கும்போது குர்ஆன் ஓதக்கூடாது.
சஜிதாவில் இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது? குர்ஆனை ஓதக்கூடாது. அப்போ ருக்குலையும் சஜிதாலையும் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அம்மர் ருக்குவில் ஃபஅல்லிமு ஃபீஹி ரப்ப அஸ்ஸ வ ஜல்ல. ருக்குவிலே நீங்கள் இருக்கிற போது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துங்கள். அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தும் முகமான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சுபஹான ரப்பியல் அலீம். என்ன அர்த்தம்? என்னுடைய ரப்பு அல்லாஹ் மகத்துவமான அல்லாவாக, பரிசுத்தமான அல்லாவாக அவன் இருக்கிறான். இப்போ நீங்கள் ருக்குவில் இருக்கிற போது இது போன்று அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துங்கள். அம்ம சுஜூது, சஜிதாவில் நீங்கள் இருக்கிற போது ஃபஜிதஹிது ஃபித் துஆஇ, நீங்கள் துஆவிலே முயற்சி செய்யுங்கள். சஜிதாவில் இருக்கும்போது என்ன செய்யணும்? துஆ செய்யலாம் என்பதற்கு அது சாதாரணம். சஜிதாவில் இருக்கும்போது அது தொழுகைக்குள்ளே தொழுகை, அது ஃபர்லோ சுன்னத்தோ நஃபிலோ எந்த தொழுகையாக இருந்தாலும் சஜிதாவில் இருக்கிற போது என்ன செய்யலாம்? துஆவில் ஈடுபடலாம். ஏன் சொல்லிட்டு சொல்கிறாங்க, கமீனுன் ஐயுஸ்துஜாப லக்கும், சஜிதாவில் கேட்கப்படுகிற துஆவுக்கு அல்லாஹ் அங்கீகாரம் கொடுக்கிறான். அந்த துஆவை ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு சஜிதா ஒரு காரணமாக இருக்கிறது. சஜிதாவில் இருந்து அல்லாஹ்ட்ட துஆ கேட்டால் அல்லாஹ் அங்கீகரிக்கப்படுவதற்கு நம்முடைய துஆவை அது ஒரு காரணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸு முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன தெரியுது? இந்த ஹதீஸின் மூலமாக சஜிதாவில் என்ன செய்யலாம்? துஆ செய்யலாம் தொழுகையின் போது. இன்னொரு ஹதீஸை பார்க்குறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அக்ரபு மா யக்கூனுல் அப்து மின் ரப்பிஹி வ ஹுவ சாஜிது. ஒரு அல்லாஹ்வுடைய அடிமை சஜிதாவில் இருக்கிற போது, தொழுகையில் அல்லாஹ் விளங்கணும், தொழுகையில் சஜிதாவில் இருக்கிற போது அவன் அல்லாஹ்வுடைய நெருக்கம் அவனுக்கு அதிகமாக கிடைக்கும். அந்த சஜிதாவில் இருக்கிற போது அல்லாஹ்வுடைய நெருக்கம் அவனுக்கு அதிகமாக கிடைக்கிற அந்த நேரத்தில் ஃபஅக்திரு துஆ, அவன் என்ன செய்யட்டும்? துஆவை அதிகமாக கேட்கட்டும் தொழுகையின் போது. இந்த ஹதீஸும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அத்தகியாத்து, அப்போ சஜிதாவில் துஆ ஓதலாம் அப்படிங்கிறதுக்கு 2 ஹதீஸை நம்ம பார்த்துட்டோம். ஆதாரம் இருக்குது, தாராளமாக துஆ கேட்கலாம். அத்தகியாத்தின் போது, அத்தகியாத்தெல்லாம் ஓதி முடித்ததற்கு பின்னால் அத்தகியாத்துடைய வரம்பு எவ்வளவு? அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத் கமா பாரக்த, இந்த ஸலவாத் ஓதுறோம் இல்லையா, இன்னக ஹமீதும் மஜீத், அது ஓதி முடிச்சிட்டாலே அத்தகியாத்து முடிஞ்சுது. அதற்கு பின்னால் அல்லாஹும்ம ஃபிர்லி, அதெல்லாம் துஆ தான். அப்போ அந்த ஸலவாத்தோடு என்ன செய்யுது? அத்தகியாத்து முடிஞ்சது. அந்த அத்தகியாத்து ஓதி முடித்ததற்கு பின்னால் என்ன செய்யலாம்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சும்ம யதஹய்யரு மினத் துஆஇ அஅஜபஹு இலைஹி ஃபயதுஉ. அவருக்கு எந்த துஆ கேட்குறது அதிகமாக விருப்பமாக இருக்குமோ, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு துஆ கேட்குறது விருப்பமாக இருக்கும். சில பேருக்கு தக்வாவை கேட்குறது ரொம்ப விருப்பமாக இருக்கும் அல்லாஹ்ட்ட. சில பேருக்கு செல்வத்தை கேட்குறது அல்லாஹ்ட்ட ரொம்ப விருப்பமாக இருக்கும். சில பேருக்கு மன நிம்மதியை கேட்குறது விருப்பமாக இருக்கும். அப்படி ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கு இல்லையா? அப்படி அவருக்கு எது அதிகமான விருப்பமாக உள்ளதோ அது போன்ற துஆவை அத்தகியாத்து முடித்ததற்கு பின்னால் அவர் என்ன செய்யட்டும்? அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கட்டும். இப்போ இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கு. அப்போ அத்தகியாத்திலையும் சஜிதாவிலையும் தொழுகையின் போது என்ன செய்யலாம்? தொழுகையில் அத்தகியாத்திலையும் சஜிதாவிலையும் தாராளமாக ரப்பிடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்கலாம். அதனால் தொழுகை கூடாமல் போகுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, தாராளமாக தொழுகை கூடும். சரி, ரசூலுல்லாஹ் இது போன்று சஜிதாவில் இருக்கிற போது துஆ கேட்டிருக்கிறாங்களா அப்படின்னா அதற்கும் ஹதீஸ் இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் என்ன கேட்டிருக்கிறாங்க? சஜிதாவில் இருக்கும்போது அல்லாஹு மக்ஃபிர்லி தம்பி குல்லிஹி, அல்லாஹு மக்ஃபிர்லி தம்பி குல்லஹு தித்தஹு வஜில்லஹு அவ்வலஹு ஆகிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு. யா அல்லாஹ், என்னுடைய சிறிய பாவத்தையும் பெரிய பாவத்தையும் மன்னிப்பாயாக. கேட்குறது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன்.
ரசூலுல்லா சின்ன பாவத்தையும் பெரிய பாவத்தையும் மன்னிப்பாயன்னு கேட்டாங்க அப்படிங்கிற இந்த ஹதீஸை வச்சு அப்போ ரசூலுல்லாவும் பாவம் செஞ்சுருக்கிறாங்கங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. அது மிகப்பெரிய ஈமானுக்கு ஆபத்து. ரசூலுல்லா ஏன் இப்படி கேட்குறாங்க, நம்மளை இப்படி கேட்க சொல்கிறாங்க. அவங்க யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிருன்னு அல்லாட்ட கேட்கறதுனால அப்போ ரசூலுல்லாவும் பாவம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம கல்வியில் செஞ்சிடக்கூடாது, வந்துவிடக்கூடாது. மாறாக ரசூலுல்லா இது போன்று பாவ மன்னிப்புக்கு உண்டான துவா நிறைய கேட்டிருக்கிறாங்க. அதில் நம்ம என்ன விளங்கணும், நம்மளை இந்த மாதிரி ரசூலுல்லா கேட்க சொல்கிறாங்க. அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குற போது வெறுமனையால் என் பாவத்தை மன்னிச்சிரு என்று கேட்பதை விட தெளிவாக கேட்கணும். எப்படி அல்லாஹ் என்னுடைய சிறிய பாவத்தையும் நான் செய்த பெரும்பாவங்களையும் மன்னித்து விடு, நான் ஆரம்ப காலத்தில் செய்த பாவத்தையும் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற பாவத்தையும் நீ மன்னித்து விடு, நான் பகிரங்கமாக செய்த பாவத்தையும் ரகசியமாக செய்த பாவத்தையும் நீ மன்னித்து விடு. அப்படி கேட்கணும். ரசூலுல்லாஹ் அப்படி கேட்டிருக்கிறாங்க. எப்போ? தொழுகை அல்லாத நேரத்தில் இல்லை, தொழுகையின் போது, தொழுகையிலையும் சஜிதாவில் இருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இப்படி கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, இரவு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை என்னுடைய வீட்டில் உறங்குகிற போது திடீரென்று எழுந்து ஒழு செய்து தொழுகைக்குண்டான முசல்லாவை எடுத்து விரித்து என்ன செய்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையில் ஈடுபட்டார்கள். அப்படி தொழுது கொண்டிருந்த போது சஜிதாவில் இருக்கிற போது ரசூலுல்லாஹ் சத்தம் போட்டு இந்த மாதிரி துவா செஞ்சாங்க. என்ன துவா செஞ்சாங்க? அல்லாஹும்ம இறைவா அஊது பிரிலாக்க மின் சகதிக்க, உன்னுடைய கோபத்தை விட்டும் உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பவி முஆஃபாத்திக்க மின் உகூபத்திக்க, உன்னுடைய தண்டனைகளை விட்டும் உன்னுடைய மன்னிப்பை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக்க மின்க, யா அல்லாஹ் உன்னை கொண்டே உன்னுடைய தண்டனையை விட்டோம் நான் என்ன செய்கிறேன், உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். லா உஸி ஸனாஅன் அலைக்க, யா அல்லாஹ் உன்னுடைய புகழை முழுமையாக என்னால் வர்ணித்து சொல்ல முடியாது. அந்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக, உன்னை நீ எப்படி புகழ்ந்து கொண்டாயோ அப்படியே நீ இருக்கிறாய் அப்படின்னு யார் கேட்டா துவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கே கேட்டாங்க? சஜிதாவில் தொழுகையில் இருக்கிற போது சப்தம் போட்டு. அதை யார் கேட்டிருக்கிறார்? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேட்டு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸும் முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இது மாதிரி நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி உண்டான ஹதீஸ் மூலமாக நம்ம என்ன விளங்குகிறோம்? தாராளமாக தொழுகையின் போது சஜிதாவிலையும் அத்தகியாத்துடைய இருப்பிலையும் என்ன செய்யலாம், துஆ கேட்கலாம் என்பது விளங்கிடுச்சு. ரெண்டாவது ஒரு கேள்வி, அந்த துஆ அரபியில் கேட்கலாமா தமிழில் கேட்கலாமா? ஏன்னா எல்லாருக்கும் அரபி தெரியாது. ஆலிம்களிலேயே இன்றைய காலத்தில் உள்ள பெரும்பான்மையான ஆலிம்களுக்கு அரபியில் சொந்தமாக வாசகத்தை போட்டு ஒரு பலகீனம்தான் அது. அப்படி இருக்கிற போது சாதாரணமான பொதுமக்கள் எப்படி அரபியில் கேட்க முடியும் தேவைகளை? அப்போ தமிழில் தானே கேட்க முடியும். இன்னும் விவரம் தெரியாதவங்க தமிழ்லையே கேட்டுடுறாங்க. ஒரு சுன்னத் தொழுகையின் போதோ அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற அந்த முசீபத்தை தாங்க முடியாமல் என்ன செய்கிறது, சஜிதாவிலிருந்து அழுது தமிழ்லையே கேட்டுடுறாங்க. நல்லா விளங்கணும், நம்முடைய மார்க்க சட்ட இமாம்கள், நம்முடைய ஷரியத்தினுடைய இமாம்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து இது சம்பந்தமாக நமக்கு சட்டங்கள் சொல்கிற போது என்ன சொல்லி தர்றாங்க, என்ன சட்டம் எழுதுகிறாங்கன்னா, தொழுகையின் போது ஒருவர் அத்தகியாத்திலோ அல்லது சஜிதாவிலோ துஆ கேட்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் கட்டாயம் அரபி மொழியில் தான் கேட்க வேண்டும். தமிழில் என்ன செய்யக்கூடாது, துஆ கேட்கக்கூடாது. நல்லா விளக்கணும். தொழுகையில், தொழுகை அல்லாத மற்ற நேரம் இருக்குது. சில பேர் உட்கார்ந்துட்டு கையேந்தி துவா கேட்பாங்க, சில பேர் சஜிதாவிலிருந்து துவா கேட்பாங்க. தொழுகை அல்லாத நேரம், அந்த தொழுகை அல்லாத நேரத்தில் சஜிதாவில் இருந்து துவா கேட்குற போது அப்போ என்ன செய்யலாம், தாராளமாக தமிழ் தாய்மொழியை தமிழாக கொண்டவர்கள் கேட்கலாம். தாய்மொழியை எந்த மொழியாக கொண்டாலும் அவரவர் மொழியில் என்ன செஞ்சுக்கலாம், கேட்டுக்கலாம்.
எப்போ தான் அரபியில் கேட்கணும்? தொழுகையில் இருக்கிற போது கட்டாயமாக என்ன செய்யணும்? அரபியில் தான் கேட்க வேண்டும். இதுக்கு சில கூட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா, தொழுகையிலேயே என்ன செய்யலாம்? தமிழில் துவா கேட்கலாம், சஜிதாவில் இருக்கிற போது துவா கேட்கலாம், அத்தையாத்தில் இருக்கிற போது. ஏன்னா அந்த வீடியோ ரொம்ப பரவலாக பரவுது. அதனாலேயே இன்னைக்கு சட்டம் சொல்லணுங்கிற எண்ணத்தோடு ஹதீஸை எடுத்துகிட்டு நான் வந்திருக்கேன். ஏன்னா அந்த சில வீடியோக்களை பார்த்து இவங்க அப்படி சொல்கிறாங்களே அப்படி சொல்கிறாங்களே, ஹதீஸை தானே சொல்கிறாங்க, குர்ஆனுடைய ஆயத்து தானே ஓதுறாங்க, இவங்களும் அரபியத்தானே வாசிக்கிறாங்க என்று ஏமாந்து போய் நம்முடைய தொழுகையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? பாழாக்கிடக்கூடாது. தொழுகையின் போது அரபி அல்லாத மொழிகளை வைத்து நம்முடைய நாவை அசைப்போமையானால் என்ன ஆயிடும்? தொழுகை பாத்தினா போயிடும், தொழுகை கூடாமல் போயிடும். நான் முதல்ல கூட சொல்லியிருப்பேன், தொழுகையில் ஒரு ஆள் இருக்கிறாரு, ஏத்தாக்கில் ஒரு வால் போஸ்ட்டு ஒட்டியிருக்கிறாங்க, அதில் தமிழில் இங்கிலீஷில் சில வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் கண் பார்வை அந்த எழுத்தின் பக்கம் போகத்தான் செய்யும். எவ்வளோ கட்டுப்படுத்தி இருந்து தொழுதாலுமே அவர் பார்வை என்ன செய்யும்? ஏத்தாப்பில் உள்ள அந்த பொருள் மேலே, அந்த வாசகத்தின் மேலே, எழுத்தின் மேலே படத்தான் செய்யும். அப்போ அந்த இதை அவர் வாசிப்பதற்கு ஒரு சூழ்நிலை வருது. அப்போ அவர் வாசிக்கலாமா? வாசித்தா தொழுகை கூடுமா கூடாதா? நான் முதல்ல சொல்லியிருப்பேன், நாவை அசைக்காமல் மனசுக்குள்ளே படித்தாருன்னா தொழுகை கூடும். நாவை அசைச்சிட்டாருன்னா, அது தமிழோ இங்கிலீஷோ எந்த மொழியாக இருந்தாலும் நாவை அசைத்து விட்டால் தொழுகை செய்யாது, கூடாது. இதே சட்டம் தான் துவாவுக்கும் பொருந்தும். அத்தியாயத்தில் இருக்கிறோம், சஜிதாவில் இருக்கிறோம், தமிழ் மொழியில் நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ்விடத்தில் துவாவாக கேட்கிற போது அது நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அல்லாஹ் அதை நிறைவேற்றி தந்தால் நல்லா இருக்குமே என்று அல்லாஹ்வுடைய பயத்தோடு நாம் நினைப்போடு இருந்தால் பிரச்சனை இல்லை. நாவை அசைத்து விட்டால் நம்முடைய தொழுகை பாழாக போய்விடும். என்ன வியாக்கியானம் அதுக்கு சொல்கிறாங்க? அரபி மொழியில் தான் துவா கேட்கணும்னா, ஒரு துவாவை கேட்கணும்னா அந்த துவாவுடைய அர்த்தம் தெரிஞ்சாதானே அந்த உள் உணர்வோடு நம்மளால் கேட்க முடியும். உதாரணமாக ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனா வக்கினா அதாபன்னார்னு ஒரு துவா இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். என்ன அர்த்தம்? எல்லாம் அந்த துன்யாவிலையும் நாளை ஆகிரத்து மறுமையிலையும் எங்களுக்கு தினத்தை தருவாயாக, நல்லதை தருவாயாக, நல்ல கூலியை தருவாயாக, வக்கினா அதாபன்னார், நரக வேதனையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. இந்த அர்த்தம் தெரிந்து கேட்குற போது ஒரு உள் உணர்வு ஏற்படும். நம்மளை அறியாமலேயே சில பயம், ஒரு தக்குவா, ஒரு விதமான அல்லாஹ்வுடைய குஷூஅத் பயம் என்று சொல்வார்கள், அது ஏற்படும். எந்த துவா, அரபி துவாவுக்கு தமிழ் தெரியாத நிலையில் கேட்குற போது, அதாவது அர்த்தம் தெரியாத நிலைமையில் கேட்குற போது எப்படி நமக்கு பயம் வரும்? அதனால் அரபியில் கேட்குறத விட தமிழில் கேட்குறதே கூடும் அப்படின்னு வியாக்கியானம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போது ஹதீஸை பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையில் இருக்கிற போது சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, இதா மர்ரபி ஆயத்தின் ஃபீகா தஸ்பீஹுன். ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓதும்போது தஸ்பீஹ் சார்ந்த ஏதாவது ஒரு ஆயத்து வந்தால் அந்த ஆயத்தை அப்படியே நிப்பாட்டிக்கிட்டு சப்பஹ ரசூல் என்ன செய்வாங்களாம்? தஸ்பீஹ் சொல்லுவாங்க. தொழுகையிலேயே குர்ஆனில் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ்னு ஏதாவது ஒரு வார்த்தை குர்ஆனில் ஆயத்தில் வருதுன்னு வைங்களேன், அப்படியே நிப்பாட்டிட்டு சுப்ஹானல்லாஹ்னு அவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க? தஸ்பீஹ் சொல்லுவார்கள். அதே மாதிரி வைதா மர்ரபி சுவாலின் சஅல, துஆ சம்பந்தமாக ஏதாவது ஒரு ஆயத்து வருது, அது ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க அப்படின்னா அப்போ அந்த ஆயத்தை அப்படியே நிப்பாட்டிட்டு என்ன செய்வாங்களாம்? ஏதாவது ஒரு 2 துவாவை கேட்பாங்களாம். யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வைதா மர்ரை பித்தஅவுதின், ஏதாவது பாதுகாப்பு சம்பந்தமான ஆயத்துகள் குர்ஆனில் வருகிற போது அதை ஓதும்போது ரசூலுல்லாஹ் அப்படி நிப்பாட்டிட்டு தஅவ்வத என்ன செய்வாங்க? அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்வார்கள் அப்படின்னு ஹதீஸில் வருது. இப்போது ரசூலுல்லாஹ் தஸ்பீஹ் செய்வாங்க, துவா செய்வாங்க, பாதுகாப்பு தேடுவாங்கன்னு பார்க்குறோம். இப்போ என்ன விளங்குறோம்? அவங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சதுனால தானே நிப்பாட்டினாங்க. அர்த்தம் தெரிஞ்சதுனால தான் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் அந்த ஆயத்தை அப்படி நிப்பாட்டி தஸ்பீஹ் செய்கிறாங்க. அவங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சதுனால தான் ஆயத்தை நிப்பாட்டி துவா செய்கிறாங்க. அவங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சதுனால தான் ஆயத்தை நிப்பாட்டி அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பும் தேடுகிறார்கள்.
இப்போ இவங்க சொல்கிற வியாக்கியானம் மாதிரி நான் எனக்கு புரிகிற மாதிரி தமிழில் தான் துவா கேட்பேன் என்று சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி குர்ஆனையும் வைத்தால் தொழுகையில் குர்ஆனையும் எதில் தான் ஓத வேண்டியது வந்துடும், தமிழில் தான் ஓத வேண்டியது. ஏன்னா அல்ஹம்து சூரா ஓதுறோம், என்ன அர்த்தம்னு தெரியுமா? தமிழில் கேட்டால் தான் எனக்கு பயம் வரும், தமிழில் கேட்டால் தான் எனக்கு உள் உணர்வு வரும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களே சில கூட்டம் வீடியோக்கள் மூலமாக. அவங்க வாதப்படியே பார்த்தா என்ன ஆயிரம், தொழுகையிலையும் சூரத்துல் ஃபாத்திஹாவை தமிழில் தான் ஓதணும், துணை சூறாவை தமிழில் தான் ஓத வேண்டியது வந்துடும். பாங்கு சொல்கிறாங்க ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் அரபியில் தான் சொல்கிறாங்க, அரபி மொழியில் தான் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் பாங்குக்கு அர்த்தம் தெரியுமா? சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அப்போ எனக்கு அர்த்தம் தெரியாது, தமிழில் கூப்பிட்டா தான் நான் வருவேன் பள்ளியாசலுக்கு, அப்போ தான் தமிழில் தொழுகைக்கு வாருங்கள், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படின்னு தமிழில் நீங்கள் வாங்க சொன்னால் தான் எனக்கு ஒரு உள் உணர்வு ஏற்படும்னு யாராவது சொன்னால் அவனை அறிவாளின்னு சொல்லுவோமா, முட்டாள்னு சொல்லுவோமா? ஆக சுருக்கமாக சொல்ல வர்றது, இது போன்ற தேவையில்லாத அந்த குழப்பவாதிகளுடைய வீடியோக்களுக்கு மயங்கி போய் நம்முடைய தொழுகைகளை செஞ்சிடக்கூடாது, எந்த விதத்திலும் பாழாக்கி விடக்கூடாது. இப்போது இன்றைக்கி உள்ள விஷயம் என்ன, தொழுகையின் தாராளமாக துவா கேட்கலாம், நம்முடைய தேவைகளை கேட்கலாம். சஜிதாவில் இருக்கிற போது துவா கேட்கலாம், அத்தையாத்தில் இருக்கிற போது என்ன செய்யலாம், துவா கேட்கலாம். ஆனால் என்ன நிபந்தனை, அரபி மொழியில் தான் கேட்க வேண்டும். தொழுகை அல்லாத மற்ற நேரங்களில் ஒருவர் சஜிதாவில் இருக்கிற போது என்ன செய்யலாம், தாராளமாக ஒரு தமிழிலேயே கேட்கலாம், அதில் எந்த விதமான ஒரு நிபந்தனையும் கிடையாது. அவை இது போன்ற சில இபாதத்துகள் விஷயத்தில் நாம் முக்கியமான சட்டங்களை தெரிந்து கொண்டு வரும் நாட்களில் நம்முடைய தொழுகையை நாம் தொழுவோமையானால் வல்ல ரஹ்மானுடைய முழுமையான கூலி நம் அனைவர்களுக்கும் கிடைக்கும். வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய தொழுகைகளை முழுமையாக கபூல் செய்வானாக. மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவில் பின்பற்றி வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு